அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எங்களோட ஸ்டைல், அதாவது கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். எல்லா வருஷமுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். வீட்டில் நிறைய மாடு கன்றுக்குட்டி எல்லாமே இருக்குமா, அதுக்கு எல்லாத்தையும் குளிக்க வச்சு பெயிண்ட் அடித்து அது ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த டைம் வந்துட்டு நம்ம வீட்டில் பெருசாக நிறையா மாடு எல்லாம் இல்லை. ஒன்று இவன் இருக்கான், இவன் பேர் வந்து குண்டு மாட்டுக்குட்டி. இவளோட குழந்தை வந்து அப்பு. இவன் வந்துட்டு செம்ம க்யூட் பையன். இந்த ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி செம்மையான ஆக்டிவ் பாய். இவன் பக்கத்தில் நெருங்கவே விட மாட்டான். சில டைம் அப்படியே மேலே குதிச்சிருவான், நம்ம பயந்தே ஓடிடுவோம். அந்த மாதிரி சேட்டை பிடிச்ச பையன். இன்றைக்கி அவனை குளிக்க வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக போயிடுச்சு. அப்படியே அந்த கட் பண்ணி இந்த சைடு வந்தோன்னா, திவ்யா வந்துட்டு மாடு வரைஞ்சிட்டு இருந்தான். எவ்ரி இயர் நான் அழகாக மாடு எல்லாம் வரைஞ்சி வச்சுருவேன். செம்ம க்யூட்டாக இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்களா. இந்த வருஷம் நான் வரையவே இல்லை. அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருந்தால் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே வீடியோஸ் எடுத்து வைப்பேன். இந்த டைம் வந்து நான் பெருசாக எதுவும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலை. சும்மா சசி கோலம் போட்டால் நான் வந்துட்டு பெயிண்டிங், அதாவது கலர் கொடுக்குற வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இது எல்லாமே சித்தப்பா வீட்டு மாட்டுக்குட்டி கன்றுக்குட்டி, இதெல்லாம் இனிமேல் தான் குளிக்க வைக்கணும். இந்த இடம்லாம் வந்துட்டு இன்றைக்கி துடுப்பு வச்சு பெருக்கக்கூடாதா, அதனால் அப்படியே அந்த மாட்டு சாணம் எல்லாம் அங்கங்கே இருக்குது. ஏன்னா அந்த மாட்டு சாணம் வச்சு தான் பட்டி வளைப்பாங்க. அதனால் அந்த இடம் துடுப்பம் வச்சு பெருக்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் அ ரிச்சுவல் தட் ஃபாலோடு பை யர் ஓல்டர் ஜென்ரேஷன். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பாட்டி இது க்ளீன் பண்ணட்டுமான்னு சொல்லி நம்ம கேட்டாலும் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அம்மாவுமே அது கையில் வேணால் தள்ளி எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டாங்களா. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கோலத்துக்கெல்லாம் கலர் கொடுக்க வந்துட்டேன். திவ்யா வந்துட்டு என்னை கைட் பண்ணுறன்ற பேரில் ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாள். அவள் வரைஞ்ச மாடுக்கே அவள் கலர் கொடுக்கல, அதுக்குள்ளே என்கிட்ட வந்துட்டான். இதில் நடுவில் வந்து சுஜிக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்துடுச்சு. பூந்தோட்டம் இருக்கு இல்லையா, ஸோ யார் பூ பறிக்க போகிறதுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக திவ்யா கிளம்பிட்டா. சுஜி மட்டும் என் கூடவே இங்கே தான் சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு சைடும் அக்கா சொன்ன இடத்துலலாம் வந்து கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கோலம் போடுறதுக்கு வந்துட்டு இப்போல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல. லாஸ்ட் இயர் கூட நம்ம வாசல் ஃபுல்லாக 10 கோலம் போட்டு வச்சுருந்தோம். அதே போல் சித்தப்பா வீட்டு வாசலில், பாட்டி வீட்டு வாசல்லன்னு எப்போவுமே நிறைய ஃபுல்லாக கோலம் போட்டிருப்போம். இந்த இயர் பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேன்றது, என்னாச்சுன்னே தெரியல. ஒரு வேளை நமக்கு தான் வயசாகிடுச்சோ அப்படின்னு நினச்சி நானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கலர் பொடியை தூவிட்டு இருந்தேன். சின்ன வயசில் என்னென்னா கோலம் போடுறதுக்கு எனக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. இப்போது சசி என்ன சொல்கிறேன்னா, நீ மாடு வரை கோலம் போடுன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவோம். ஆனால் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அம்மா அப்போ அந்த கம்பி வச்ச கோலம் எல்லாம் பெருசாக போடுவாங்க, தேர் கோலம் இதெல்லாம். அப்போ எனக்கு சுத்தமாக இடமே தர மாட்டாங்க. நான் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீடு. இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த மரம் இருக்கு இல்லையா, அங்கே போய் பெருக்கிட்டு நானே பிள்ளையார் செஞ்சு வச்சுட்டு அம்மன் சிலையெல்லாம் செங்கல்லில் செஞ்சு வச்சுட்டு தனியாக கோலம் போட்டுட்ருப்பேன். அப்புறம் எங்களோட கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு யார் கோலம் போடுறது அப்படின்னு சொல்லி போட்டி வரும். சின்ன வயசில் அதெல்லாம் ரொம்ப மெமரபிள் டேஸு. எவ்ரி இயர் பொங்கல் வந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாமே இங்கே பக்கத்தில் வைப்பாங்களா. அந்த வழுக்கு மரம் ஏறுறது, உரியடி பானை அதை அடிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய போட்டி எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஜாலியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். எப்போயாவது ஒரு டைம் மட்டும்தான் அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. பக்கத்தில் தான் இருக்கும், இருந்தாலும் நாங்கள் தனியாகலாம் அவ்வளோவா எங்கேயும் போக மாட்டோமா. ஸோ அப்பா கூப்பிட்டு போகும்போது மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா எங்களோட கோவிலில் வந்துட்டு ஒரு வருஷம் மட்டும்தான் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரும் அதை எடுத்து செய்யலை. அந்த இடத்துல கோலம் போடுறதுக்கே எனக்கும் என் அண்ணாவுக்கும் சண்டை வரும். கோவிலுக்கு போனாலும் எனக்கு கோலம் போட இடமே விடமாட்டான். நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று வந்து கோவில் கட்டினது, இன்னொன்று வந்து அம்மன் சிலை அந்த மரத்துக்கு கீழே இருக்கும். அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருக்கிட்டு சாணி தெளித்து அது காய்ஞ்ச பிறகு பெருக்கி அங்கே கோலம் போடுவேன். அந்த மாதிரி சின்ன வயசில் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஆனால் இப்போது எல்லாம் எதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல. அதே போல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி அந்த கட்டி வைக்கிற பலூன் வந்துட்டு எப்போடா காற்று போகும், நம்ம எப்போ எடுப்போம். அதுவும் முக்கியமாக ஈவினிங்கில் தான் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோமா மாட்டுப் பொங்கலுக்கு. ஃபுல் டே வயலில் ஏதாவது வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நைட்டு சாப்பிட்டு தூங்குவோம். நைட்டு ஃபுல்லாக அதே யோசனையாக இருக்கும், எப்போ நமக்கு பொழுது வெடியும், அந்த பலூன் எப்போ எடுப்போம்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருக்கும். பொழுது வெடிஞ்ச உடனே ஓடி போய்
ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே அந்த மாட்டோட கொம்பில் இருக்க பலூன் எடுக்கிறதுக்கு அதுக்கும் போட்டி வரும். என் அண்ணா இருந்துட்டு அவன் வந்து அப்போ மாடெல்லாம் பிடிப்பான், நல்லா ஹேண்டில் பண்ணுவான். ஆனால் அந்த மாடு என்னை மட்டும் பக்கத்துலேயே சேர்த்துக்காது. எனக்கு அது பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் பயம். அப்போ பெரிய பெரிய மாடு இருக்கும், இதெல்லாம் குட்டி மாடு தான். அப்போ ரொம்ப பெரிய மாடெல்லாம் இருக்கும், செம்ம ஹைட்டாக வெயிட்டாக. அது பார்க்குறதுக்கு காளை மாடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் பசு மாடு தான். அதுக்கிட்டேருந்து அந்த பலூன் பிடுங்கி எடுத்து அதை ஊதி வச்சுட்டு எனக்கு வந்து கொடுக்கவே மாட்டான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சின்ன வயசில், அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அப்புறம் அந்த பட்டி வளைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அது காமிக்கிறேன். இது என்னென்னா, மாட்டு சாணம் எடுத்து அதில் பட்டி வளைச்சி அப்படி தான் வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போவுமே கொஞ்சம் மார்னிங் எந்திரிச்ச உடனே பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பூ மார்க்கெட்டுக்கு அப்பா போயிருந்தாங்களா, நம்ம தோட்டத்தில் இருக்க பூ கட் பண்ணது, அந்த பூவெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுட்டு வருவாங்களா. சித்தப்பாவுமே இன்றைக்கி போயிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுமே பட்டி வளைப்பாங்க. அந்த பட்டி வளைச்சதில் தவிடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு ஆவாரம் இலை, வேப்ப இலை, அந்த ஓணான் கொடி, அந்த பூ இருக்கும்ல அது, அதுக்கப்புறமா வந்து பிரண்டை, இது மாதிரி எல்லாமே வச்சு அழகாக பட்டி வளைப்பாங்க. நம்ம வீட்லேயே செடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெத்தலை பறிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னென்னா, அப்பு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வச்ச தண்ணியும் சேர்த்து குடிச்சிட்டான். வயிறெல்லாம் நல்லா புஜு புஜுன்னு ஆயிடுச்சு. சரியான சேட்டை. நான் பட்டி வளைக்கிறதுக்கு அந்த பால் ஊற்றிட்டு திரும்பி பார்த்தா அன்னக்குடையில் இருந்த மொத்த தண்ணியும் குடிச்சிட்டான். சரியான வெயிட் போட்டுருச்சு இன்றைக்கி வயிறு அவனுக்கு. அப்புறம் சித்தப்பா வளைச்ச பட்டி எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சா. இங்கே வந்து நம்ம வீட்லேயும் அந்த பிள்ளையார் எல்லாமே வச்சு கரும்பு வச்சு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அப்போவையும் இந்த மாட்டுக்குட்டியும் குளிக்க வைக்கிற வேலை தான். நம்ம அந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, ஆடு, அது எல்லாமே குளிக்க வச்சாச்சு. அப்போது குளிக்க வைக்கிறது பயங்கர பெரிய டாஸ்க்காக போயிடுச்சு. இந்த வண்டி மேலே ஏறி குளித்திக்கிறான், அவ்வளோ சேட்டை. மேலே மேலே ஏறி குதிச்சுட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக வந்து குளித்து முடிச்சாச்சு. அப்போ வந்து மாட்டுக்கு கயிறு மாற்றினாங்களா. அதுக்கப்புறம் சும்மா மேலே வந்து சுடு தண்ணி அம்மா அப்புக்கு ஊற்றி விட்டாங்க. அதுவுமே அவன் காட்டல, சரியான சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் என் செல்லம்மா அப்படி இல்லை, அவளும் என்னோடய கண்ணுக்குட்டி தான். அவள் பயங்கர க்யூட்டு. நான் 1 மணி நேரம் கூட அப்படியே பக்கத்தில் உட்காந்து தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க வைப்பேன். அவளை ரெகுலராக குளிக்க வச்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலாக அவள் வந்து இப்போது என்னை விட்டு பிரிஞ்சுட்டான். அது ரொம்ப எனக்கு சோக கதை. என் பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன்னா அவள் சரி, ஓகே, அந்த டாபிக் விட்டுறலாம். அதுக்கப்புறமா அவனை குளிக்க வச்சுட்டு பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆட்டுக்குட்டியெல்லாம் குளிக்க வைக்கும்போது பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு பருப்பு வச்சுட்டு பாயாசம் பொங்கல் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா, ரெகுலராக படையலுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான். பொங்கல், சாதம், அப்பளம், வடை, பாயசம், அப்புறம் பொட்டேட்டோ பொரியல், பம்கின் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே பண்ணிவிட்டு பலூன் எல்லாமே வீட்டுக்கு கட்டிட்டு, மாட்டுக்குட்டி கன்றுக்குட்டிக்கு எல்லாமே கட்டிட்டு பூஜை பண்ணி அவங்களுக்கு ஊட்ட வந்தாச்சு. இவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அதனால இவள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பயப்படுறா. ஏன்னா ரெகுலராக டேப்லெட் வந்து பழத்தில் வச்சு கொடுக்குறாங்க, அது கசக்குமா, அந்த பயத்துலேயே சாதத்தையும் சாப்பிடலை. அதுக்கப்புறம் அப்பா பிசைஞ்சு அவளை பிடிச்சி ஊட்டி விட்டுட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்பு இருக்கான் பாருங்கள், என் செல்லக்குட்டி பையனை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏதோ புது பொண்ணு மாதிரி பயங்கர க்யூட்டாக இருக்கான். நம்ம இப்போ அப்புவை பார்க்கலாமா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அவனுக்கு இப்போ இந்த பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு இன்னும் பார்க்க பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ஆசையாக இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்கான். அவனுக்கு என்னென்னா, எப்போவுமே நம்ம டாகுக்கு சாப்பாடு வச்சோன்னா அவனுக்கும் சாப்பாடு வைக்கணும். ரொம்ப ரொம்ப சேட்டை பிடிச்சவன். அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தால் கூட எழுந்திரிச்சிடுவான் அந்த சாப்பாடு வைக்கிறதுக்காக. நைட்டில் வைப்பாங்க இல்லையா, நமக்கும் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினச்சி எழுந்திரிச்சிப்பான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, இவனும் ஒரே சேட்டை. அப்புறம் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாத்திரத்துலேயே வச்சு பழக்கிட்டோம் இல்லையா, அதனால தான் கையில் கொடுக்கும்போது சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க, அதில் வைக்கலான்ட்டு. நான் இங்கே ஆட்டுக்குட்டிக்கிட்ட வந்து அவள் இதுதான் சாப்பாடு நினச்சி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறமா அப்பா வந்து பாத்திரத்தில் சாதம் வச்ச உடனே அப்பு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். செம்ம க்யூட்டாக இருக்கான்ல. இவனுக்கு வந்து இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அப்புக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே கவ் அப்படின்னு சொல்லிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிக்குமே வந்து சாதம் ஊட்டின உடனே அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா.
குட்டி பாப்பாஸ்க்கெல்லாம் அம்மா குட்டி குட்டி பொட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்ததா. நம்ம வீட்டில் பூஜை முடிஞ்ச உடனே சித்தப்பா வீட்லேயும் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து எல்லா அக்காவையும் அழகாக குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தால் திருப்பி அது சாணத்துலேயே படுத்து எழுந்திரிச்சு. மினி வேறு எப்படா நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தானா. அந்த இலையெல்லாம் போட்ட உடனே அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் கரும்பு வச்சு படையல் எல்லாமே போட்டு சிறப்பாக இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. Ta-ta.